வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஒரு மகானினோட வரலாறு தான். அந்த மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பக்தர். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாச சுவாமிகள் முருகப்பெருமானின் பேரருளில் சைவம் தடைக்கும் பொருட்டு நம் தமிழகத்திலே அவதரித்தவர். முருகப்பெருமானின் குகபிரம்ம நெறிக்கும் நம் தெய்வம் மொழியாகிய தமிழ் மொழிக்கும் தமது கவித்திறத்தால் பேரொளியை கூட்டியவர். தமது பாடல்களிலும் சாத்திரங்களிலும் சுப்பிரமணிய தத்துவத்தையும் அதன் மேன்மையும் தெளிவுற விளக்கியுள்ளார். இந்த குமரகுருபரதா சுவாமிகள் வழங்கப்படும் சுவாமிகளது இயற்பெயர் செவ்வேள் பரமனின் திருப்பெயராகிய அப்பாவு என்பதாகும். இவரது பிள்ளை பருவத்திலே இவர் முனியாண்டியா பிள்ளை என்பவரிடம் கல்வி பயின்றார். உயர்கல்வி அவ்வூர் கிறிஸ்துவ கல்வி நிலையத்தில் பயின்றார். அவர் தன் ஆன்மா சிவமனம் கமழ்ந்திருந்தது. முருகப்பெருமானிடம் நிலை கொண்டிருந்தது. திருப்புகழில் ஊறி திளைத்திருந்தார். தமது குருவாக ஸ்ரீமத் அருணகிரி சுவாமியவே தமது திருவுளத்தில் இருத்தினார். தானும் முருகவேளை பாடும் பணியை திரு முருகப்பெருமானை இறைஞ்சினார். தான் இயற்றும் ஒவ்வொரு பதிகங்களையும் ஸ்ரீமத் அருணகிரிநாத பெருமானின் பெயரை வைத்தே முடிப்பதாக உறுதி பூண்டார். குருவருளும் திருவருளும் சிந்தித்து தமது அதி இளமை பருவத்திலேயே கங்கையை சடையில் பறித்து எனத் தொடங்கும் முதல் பாடலை பாடினார். இன்றும் உலகமெங்கும் இருக்கும் முருகனடியார்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள்களில் வேல்மாறல் பாராயணம் செய்து வழிபட்டு வருகிறார்கள். இந்த திருமரபில் உதித்தவரான பாம்பன் சுவாமிகளும் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சஸ்திரபந்தம் என்னும் காப்புச் செயலை அருளியிருக்கிறார். அஸ்திரம் என்றால் இருக்கும், அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவுவது. சஸ்திரம் என்றால் எப்பொழுதும் நம் கையில் கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பது. பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை துதித்து வேனில் வடிவில் சித்திரக்கவியாக பாடியிருக்கும் பாடல்தான் இந்த சஸ்திரபந்தம். இதை பாராயணம் செய்தால் அது நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும். அது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த சஸ்திரபந்தத்திற்கு உண்டு என்கிறார்கள். இது சித்திரக்கவி வகையை சேர்ந்தது. சித்திரக்கவி என்பது எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம். சஸ்திரபந்தத்தின் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தைப் போலவே வரைந்து எழுதப்பட்ட சித்திரக்கவி இது. இந்த சஸ்திரபந்தத்தின் பாடலின் பொருள் என்னவென்றால், தூயவனே, வேதாந்த விலாசக் கடவுளே, பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு நாயகனே, மாலைகளை அணியும் செம்பொனனை திகழ்பவனே, வன்மை சான்ற திருமாலுக்கு பல்லவர்களுக்கும் கடவுளானவனே, என்னகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆனவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழுமுள்ள பரமான்மாவே வந்தருள்க, திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பதாகும். பாடல்களாக பாடி அருள் பெறும் அதே வேளையில் இதேபோல வேலை வரைந்து அதை கண்டு தொழுது கொள்ளும் பொழுது தமிழின் வடிவாக இருக்கும் முருகனை வணங்கும் பேறு பக்தர்களுக்கு கிடைக்கிறது. இதை பாராயணம் செய்வதன் மூலம் தொழிலில் சிறப்பு, செல்வச் செழிப்பு, நோய்கள் நீர்த்தல், ஞானம் அடைதல் ஆகியன விரைவில் கைகூடும் என்று சொல்கிறார்கள் அடியவர்கள். இதை எப்படி பாராயணம் செய்யணும்னா, சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்யும் முறையினையும் அடியார்கள் வகுத்துள்ளனர். முதலில் ஞானசம்பந்தர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள் போன்ற குருமார்களை வணங்கிவிட்டு சஸ்திரபந்தத்தை பாராயணம் செய்ய தொடங்க வேண்டும். முதலில் பாராயணம் செய்ய தொடங்குவது செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, விசாக நட்சத்திரம், சஷ்டி ஆகிய முருகனுக்கு உகந்த தினங்களில் முருகப்பெருமானின் சன்னதிகளில் தொடங்குவது நல்லது. முதல் செய்யும் பொழுது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். வீட்டில் வைத்தும் முருகன் விக்கிரகம் அல்லது படத்திற்கு முன்பு வைத்தும் பாராயணம் செய்யலாம். வேலுக்கு பூஜை செய்து தொடங்குவது விசேஷம். இவ்வாறு தொடங்கி பாராயணம் செய்து வர வலிமையான மந்திர சக்தி உருவாகும். எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை சக்திகளை பெருகும் என்பது நம்பிக்கை. 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் சுவாமிகள் தென்னகத்தின் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான். சாந்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான மகவாக ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பனில் பிறந்தார். இவரது இயற்பெயர் அப்பாவு என்கிறார்கள். தமிழையும் வடமொழியையும் 12 வயதிலேயே கற்றவர்.
மற்றும் பாடல்கள் இயற்றும் திறமையும் பெற்றவர். அருணகிரிநாதரை குருவாக வரித்து கொண்ட சுவாமிகள் கங்கை சடையில் பதித்து என்ற முதலாக பாடியுள்ளார் முருகப்பெருமானை பற்றி. திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனான சுவாமிகள் சண்முக கவசம், பரிபூர்ண பஞ்சாமிரத வர்ணம் போன்ற பாடல்களை இயற்றியுள்ளார். தமிழகம் மட்டுமின்றி பேஜவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகநாதம், கல்கத்தா, கயா, காசி என்று திருத்தல யாத்திரையும் மேற்கொண்டார். 1918ஆம் ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அப்பொழுது குமாரஸ்தவம் என்றும் 6 எழுத்து மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார். ஓம் சண்முகபதையே நமோ நம என தொடங்கும் இந்த மந்திர பாடல்களை பாடுவோர் சண்முகப் பெருமான் 2 தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தமது சீடர்களுக்கு உபதேசித்தார். முருகப்பெருமானை நாடி சென்ற இடமெல்லாம் மனமுருகி பாடினார். இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல முறை நேரிலும் கனவிலும் காட்சி தந்து பல அருள் விளையாட்டுகளை நடத்தினார். வயதான காரணத்தினால் சுவாமிகள் சென்னையிலே தங்கியிருந்தார். பழனியம்பதி சென்று தண்டபாணி தெய்வத்தை தரிசிக்கவே இல்லை. காரணம், பழனி முருகன் தனது சன்னதிக்கு வருமாறு சுவாமிகளுக்கு உத்தரவிடவில்லை. சுவாமிகள் சொன்ன ஒரு பொய் காரணமாக அவருக்கு இந்த தண்டனையை வழங்கினார் பழனி முருகர். 1891ஆம் ஆண்டு ஆடி மாத வெள்ளிக்கிழமை சுவாமிகளின் வீட்டுக்கு அவரது நண்பர் அங்கமுத்து பிள்ளை என்பவர் வந்தார். அப்பொழுது அவரிடம் சுவாமிகள், நாளை நான் பழனியம்பதிக்கு புறப்படுவதாக இருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு அவர், பழனியிலிருந்து எப்பொழுது திரும்புவீர்கள் என்று கேட்டார். அது என் கையில் இல்லை என்றார் சுவாமிகள். ஏனோ பிள்ளையவர்கள் இப்போது செல்ல வேண்டாமே என்று கேட்டுக்கொண்டார். சற்றென்று இதை மறுக்கும் முகமாக, இல்லை இல்லை, பழனிக்கு சென்றே ஆக வேண்டும், ஏற்கனவே திட்டமிட்டு விட்டேன் என்றார் உறுதியாக. அப்படியானால் இது குமரக்கடவுளின் கட்டளையோ என்று பிள்ளை எதிர்கேள்வி கேட்டார். ஆம், இது குமரக்கடவுளின் கட்டளைதான் என்றார் சுவாமிகள். அங்கமுத்து பிள்ளை பிறகு எதுவும் பேசவில்லை. சரி, நான் புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு சுவாமிகளின் இல்லத்தை விட்டு சென்றார். அன்றைய தினம் மாலை தன் இல்லத்தில் மேல் மாடியில் அமர்ந்து சில பதிகங்களை பாடினார் சுவாமிகள். அதன் பின் அந்த அறையில் சட்டென்று ஏதோ ஒரு பேரொளி பிரகாசிக்க தலையை திருப்பி பார்த்தார் சுவாமிகள். குமரக்கடவுள் கடும் கோபமாக காட்சி தந்து கொண்டிருந்தார். சுவாமிகள் உள்ளமும் உடலும் நடுங்கின. பழனிக்கு நீ வருமாறு நான் கட்டளையிட்டேனா? ஏன் பொய் உரைத்தாய் என்று கேட்டார். கடவுளே, எந்த லாபம் கருதியும் இந்த பொய்யை நான் உரைக்கவில்லை. ஆன்ம லாபம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆம் என்று சொன்னேன். குமரக்கடவுள் அதற்கு ஆன்ம லாபம் என்னால் ஆகாதோ, இனி பழனிக்கு வரமாட்டேன் என்று என்னிடம் உறுதி கூறு என்றார். அப்படியே ஆகட்டும் இறைவா, என்னை மன்னித்தருளும் என்று வேண்டினார் சுவாமிகள். சமாதி காலம் ஆகும் வரை பழனிக்கு வரலாமா என்று முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்டுக்கொண்டே இருந்தார் சுவாமிகள். ஆனால் கடைசி வரை அவருக்கு முருகப்பெருமானிடமிருந்து உத்தரவு கிடைக்கவே இல்லை. இதன் காரணமாக பழனியம்பதியை பாம்பன் சுவாமிகள் தரிசிக்கவே இல்லை. பழனிக்கு வந்து தரிசிப்பதற்கு உத்தரவு தராத முருகன் காஞ்சியில் தன்னை தரிசிப்பதற்கு பாம்பன் சுவாமிகளை நேரிலேயே வந்து அழைத்தார். பாம்பன் சுவாமிகள் எண்ணற்ற கஷேத்திரங்களை தரிசித்து ஒருமுறை இப்படி புறப்பட்டவர் மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருத்தணி போன்ற திருத்தலங்களை எல்லாம் தரிசித்துவிட்டு காஞ்சிபுரத்தை அடைந்தார். அங்கே ஆடிஷன்பேட்டையில் உள்ள ஒரு சத்திரத்தில் 10 நாட்கள் தங்கி இருந்து ஆலயங்களை தரிசிக்க விரும்பினார். காஞ்சியில் ஏராளமான கோட்டங்கள் உள்ளன. இதில் சிவனார் கோட்டம் என்பது ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காமகோட்டம் என்பது காமாட்சி அம்மன் கோவில், குமரகோட்டம் என்பது முருகர் கோவில். காஞ்சியில் உள்ள அனைத்து ஆலயங்களையும் தரிசித்த பாம்பன் சுவாமிகள் ஒரு கட்டத்தில் ஊருக்கு திரும்ப தீர்மானித்தார். காரணம், கை செலவுக்கென அவர் கொண்டு வந்திருந்த பணம் அனைத்தும் செலவாகிவிட்டிருந்ததுதான். எனவே தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு புறப்படுவதற்காக வெளியே வந்தார். அப்பொழுது இவருக்கு எதிரே 30 இருந்து ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தோன்றினார். செந்நிற மேனியர், வெண்ணிற ஆடை, தலையில் ஒரு முண்டாசு. ஊருக்கு புறப்பட்டு கொண்டிருந்த பாம்பன் சுவாமிகள் அருகே நெருங்கினார். தாங்கள் எந்த ஊர் என்று கேட்டார். அதற்கு சுவாமிகள் தென்னாடு என்று பதில் சொன்னார். புதியவரின் கேள்வி தொடர்ந்தது. காஞ்சிபுரத்திற்கு தாங்கள் வந்தது ஏன்? தெய்வ தரிசனம் செய்வதற்காகத்தான் என்றார் சுவாமிகள். காஞ்சியில் உள்ள எல்லா திருக்கோயில்களையும் தரிசித்து விட்டீர்களா? ஆம், எனக்கு தெரிந்த வரையில் இங்குள்ள எல்லா திருக்கோயில்களையும் தரிசித்து விட்டேன். குமரகோட்டத்தை தரிசித்தீர்களா? சுவாமிகளை நிமிர வைத்த குமரகோட்டமா? தரிசிக்கவில்லையே. காஞ்சியில் அது எங்கிருக்கிறது? இங்கே அருகிலேயே தான் இருக்கிறது. வாருங்கள், என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லிய புதியவர்
முன்னே நடக்க சுவாமிகள் பின்தொடர்ந்தார். இதோ கொடிமரம், இதுதான் குமரக்கோட்டம் என்று சுவாமிகளுக்கு காட்டிய புதியவர் ஒரு கணத்தில் பொசுக்கென்று ஆலயத்தில் மறைந்து போனார். சுவாமிகளும் திடுக்கிட்டார். இங்கும் அங்கும் தேடினார். அப்படி ஒரு ஆசாமி அந்த ஆலயத்துக்குள் இல்லவே இல்லை. பிறகுதான் தெளிந்தார். தனக்கு வழிகாட்டி இங்கே கூட்டி வந்தவர் இந்த குமரக் கடவுளே என்று குமரக்கோட்டம் பெருமானை வணங்கி போற்றி துதித்து ஊருக்கு புறப்பட்டார். எத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலும் முருகப்பெருமான் இவரை கைவிட்டதையே இல்லை என்பதற்கு உதாரணம் சொல்லும் பல சம்பவங்கள் பாம்பன் சுவாமிகளது வாழ்க்கையில் இருக்கிறது. அதாவது தன் அடியவர்கள் துன்புறுவதை பார்த்து கொண்டிருக்க இறைவனின் மனம் வராது. எனவேதான் இந்த அற்புதங்கள். 1923 டிசம்பர் மாதம் 27 பகல் வேளையில் சென்னை தம்புசெட்டி தெருவின் வழியாக நடந்து கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். அப்பொழுது எதேச்சையாக வந்த குதிரை வண்டி இவர் மீது பலமாக மோதியது. இதில் சுவாமிகளின் இடது கணுக்கால் முறிந்தது. ரத்தம் கசிய சுவாமிகள் தரையில் விழுந்தார். அந்த நேரத்திலும் செவ்வேலை துதித்து கொண்டே மயங்கினார். அந்த வழியே சென்ற சுவாமிகளின் பக்தர்கள் பலர் இதை பார்த்து கலங்கி போய் சுவாமிகளை தூக்கி கொண்டு அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தார்கள். சுவாமிகள் விரைவிலேயே நலம் பெற வேண்டி அவரின் அடியவர்கள் தங்கள் இல்லத்தில் இருந்தபடியே சண்முக கவச பாராயணத்தை தொங்கினார்கள். சுவாமிகளின் சீடரான சின்னசாமி ஜோதிடரும் தன் இல்லத்தில் பாராயணத்தை ஆரம்பித்தார். ஒரு நாள் பாராயணத்தின் போது சுவாமிகளின் முறிந்த காலின் பகுதியை இரு வேல்கள் தாங்கி நின்று இணைப்பது போன்ற ஒரு அரிய காட்சியை தன் மனக்கண் முன் கண்டார் சின்னசாமி ஜோதியர். இது ஏதோ ஒரு நல்ல அறிகுறிக்கான முன்னோட்டம்தான் என்று அவர் மனம் மகிழ்ந்தார். இத்தகைய அருங்காட்சி அவரது தினசரி பாராயணத்தின் போது தொடர்ந்தது. ஆனால் மருத்துவமனையில் டாக்டர்கள் கருத்து வேறுவிதமாக இருந்தது. உணவில் மிகுந்த பத்தியத்தை தாங்கள் மேற்கொண்ட காரணத்தால் முறிந்த எலும்புகள் கூடுவதற்கான வாய்ப்பே இனி இல்லை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்ட சுவாமிகள் அடியவர்கள் ஏகத்துக்கும் கவலைப்பட தொடங்கினார்கள். மருத்துவர்களின் தீர்ப்பு மால்மருகனின் தீர்ப்பு ஆகுமா? அவனது திருவிளையாடல் பின்னால் தான் ஆரம்பித்தது. பாம்பன் சுவாமிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 11ஆம் நாள் இரவு அந்த அற்புத காட்சி நடந்தது. சுவாமிகள் படுத்திருந்த அறையிலேயே 2 மயில்கள் தோன்றி தம் நீண்ட தோகைகளை பிரம்மாண்டமாக விரித்து ஆனந்த நடனமாடின. அதில் ஒரு மயில் பெரியது, மற்றது சிறியது. 2 மயில்களின் அற்புத ஆட்டத்தை கண்ட சுவாமிகள் மெய் சிலிர்த்தார். இந்த மயூர வாகன சேவையை கண்டு மனம் குளிர்ந்து இறைவனை வணங்கினார். இதுவே மயூர வாகன சேவை என்று மாபெரும் விழாவாக நடக்கிறது. மயில்களின் நடமாட்டம் மருந்துக்கு கூட இல்லாத மருத்துவமனை பகுதியில் நடந்த இந்த செயலை முருகனின் அற்புதம் என்றுதான் கூற வேண்டும். அடுத்த நாளில் இன்னும் ஒரு விந்தை நகழ்ந்தது. தான் படுத்திருந்த இடத்தின் அருகே செவ்விதழ் கொண்ட சிறு மழலை ஒன்று படுத்திருப்பதை கண்ட சுவாமிகள் இறை அம்ச ததும்பி அந்த மழலை பார்த்த மறுநாள் முருகா என மனமுருகி தரிசித்தார் சுவாமிகள். ஒரு சில வினாடிகளுக்கு பின் இந்த குழந்தையின் வடிவம் மறைந்து போனது. எத்தகைய துயர் வரினும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை சுவாமிகளுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்வுகளும் நிகழ்ந்தன. இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் உன் உபாதைகள் நீங்கும். அதுவரை மருத்துவமனையை விட்டு செல்ல வேண்டாம் என்ற அசரீரி வாக்கு சுவாமிகளின் சிந்தையில் அப்போது ஒலித்தது. ஆம், மயில் உருக்கொண்டு குழந்தை வடிவம் கொண்டும் அசரீரி வாக்கில் ஆசை புரிந்தும் முருகப்பெருமானின் திருவிளையாடல் அல்லவோ. அடுத்த நாளே எந்தவிதமான மருத்துவ சிகிச்சையும் இல்லாமல் சுவாமிகள் முறிந்த இடது கணுக்கால் எலும்புகள் ஒன்று கூடின. இறைவனது அருளாசி குறித்து மருத்துவர்கள் உட்பட அங்கு கூடியிருந்தோர் அனைவரும் பிரமித்து போனார்கள். எங்களையும் மீறி நடந்த செயல் இது என்று மருத்துவர்கள் வியப்புடன் தெரிவித்தார்கள். தன் இணையடியில் பாம்பன் சுவாமிகளை இணைத்து கொள்வதற்கு முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்த தினம் 30/5/1929. சுவாமிகளும் இதை அறிவார். சுக்கில ஆண்டு வைகாசி மாதம் அமரபக்ஷத்து சஷ்டியும் அவிட்டமும் கூடிய நன்னாள். குருவாரமான வியாழக்கிழமை அன்று காலை சுமார் 7:15 மணிக்கு சுவாசத்தை நிறுத்தி கொண்டார் சுவாமிகள். தன் சம்பாத்தியத்தில் சுவாமிகள் திருவான்மியூரில் வாங்கிய இடத்தில் அவரது உடலை அடக்கினார்கள். சிவபூஜை, வேத பாராயணம் எல்லாம் ஒலிக்க அவரது திருவுடலை அடக்கம் செய்தார்கள். பாம்பன் சுவாமிகளின் சமாதி திருக்கோவில் திருவான்மியூர் கலாக்ஷேத்ரா பள்ளி வளாகத்தை ஒட்டி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இறங்கிக் கொண்டோ அல்லது 10 நிமிடம் நடந்தால் சுவாமிகளின் திருக்கோயில் வரும்.
சாமியும் திருமுகம் வடக்கு நோக்கி இருக்கிறது. இதற்கு சற்று தள்ளி முருகப்பெருமானின் சன்னதி. ஒவ்வொரு வியாழன், பௌர்ணமி, அமாவாசை, சஷ்டி ஆகிய தினங்களில் இங்கு விமரிசையாக வழிபாடு நடக்கிறது. பாம்பன் சுவாமிகள் எத்தனையோ அருளாளர்களை சந்தித்துள்ளார். கனவிலும் நனவிலும் முருகப்பெருமான் தரிசனம் பெற்றுள்ளார். இந்த மயூர வாகன சேவை போன்ற விசேஷ நாட்களில் குடும்பத்தோடு வந்து சுவாமிகளை தரிசித்து அருள் பெற்று ஆனந்திக்கின்றனர். பாம்பன் சுவாமிகளின் மலர்பாதம் தொழுது அவரது அருளாசியை இறைஞ்சி நிற்போமாக. நன்றி, வணக்கம்.